வணக்கம் வணக்கம் வணக்கம். பரகொல்லவ நன்றி.
வாங்க ஐயா வாங்க வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். வணக்கம் ஐயா வணக்கம். அன்பு வணக்கம். அன்பு வணக்கம். அன்பு அன்பு வணக்கம். வணக்கம். மகாராஜ மகனம் பொருந்திய பட்டுட்டியில் அருகாமை இருக்கக்கூடிய பி ஆண்டிக்குப்பம் கடலூர் மாவட்டம். பி ஆண்டிக்குப்பம் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் ஸ்ரீபுத்திர சக்தி ஆட்டம் கடலூர் மாவட்டம் கடலூர் ஒரு வாத்தியார் வந்துக்கிறாரு. அவர்கிட்ட பூர்வவாய அடியால் ஆட்டிப்பேன் பாரு பைசாய் போச்சுல அப்படியே கை கால்லாம் ஆடுங்க. கை வியாபாரம் எப்படி இருக்கும் போனீங்க? சூப்பர் சூப்பரா இருக்கு. சூப்பர் மச்சான். என் கையில ஓனி ஆச்சுன்னு வச்சுக்க 10 சரக்கு இருக்காது. சரக்கு இருக்காது. பரவாயில்ல போய் எனக்கு என்ன அந்த மாதிரி ஆள் தானு. பரவாயில்ல அங்க போய் அப்படியே கை வை அப்படியே காக்கா போறது போடா. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகாமல் இருக்கக்கூடிய பி ஆண்டிக்குப்பம் கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவதையா இருக்கக்கூடிய ஒப்பற்ற அப்பனா இருக்கக்கூடிய ஆரோக்கியபுரி ஆரோக்கியபுரி கஞ்சனை விந்தியாலும் பூமன் நதிமாத ஒருதிய தொலைனாலும் தரிசனங்கள் பார்த்தாலே ஏமமாய் அழைத்து காத்து நிர்மல கிருஷ்ணதேவா ஆரோக்கியபுரி ஆண்டக்கூடிய காம இல்லையே ஏமனுக்கு வேலை இல்லை. ஆமாங்க இல்லையா? காமன் தான் முதல் தெய்வம். ஆமாங்க காமன் தான் முதல்ல. மன்மத ராசா அவனுக்கு தான் மன்மதசாலைக்கு தேர்தல் செய்து மன்மதசாமியுடைய பாதயாத்திரைக்கும் கிராமத்தில் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் உபத்தலைவர் வனமகள் விழாக்குழு தலைவர்கள் மார்குல மாணிக்கங்கள் வருங்கால வாலிப சிங்கங்கள் வருங்கால வாலிப சிங்கங்கள் ஓப்படுங்க. எம்மாடி கூத்து பாப்பாங்க. இவங்க பூரா எனக்கு ஓ போட்டாலும் சரி கொஞ்சம் பாருங்க சரி எனக்கு ஓ போட்டாலும் சரி இவங்களா எனக்கு ஓ போட்டாலும் சரி. நீங்க வரவெல்லாம் அவங்க எப்படி இருக்கு பாரு. எப்படி இவன் சூத்தாம அவன் அதனால வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் நாடக ரசிகர்களுக்கும் எங்க நாடகத்தை வந்து கண்டுகளிக்கூடிய அனைத்து நலவுகளுக்கும் எங்களின் சார்பாகவும் எங்களுக்கு கம்பெனி சார்பாகவும் முதலுக்கு வணக்கம். முதல் வணக்கம். வாங்க வாங்க வணக்கம். யாரு பேரு வாங்க சொல்றேன். கடை போனி சரக்கே இருக்காதுன்னா வந்தா எங்கடா வந்தா கட்டிய
கட்டிக்காரன் கெட்டியக்காரன் கிழக்கத்தினர் தப்பு முத்தாடி வடக்கத்தினர் பகவான் தெற்கத்தினர் திருப்பணரிகள் திருப்பணரிகள் 4 திசைக்கு 4 பேர் உண்டு. இன்னைக்கு 4 திசைக்கு 4 பேர் உண்டு. யாருமா பேர் தெரிஞ்ச விஷயம். 5வது பேர் அப்படி தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க. முதல் முதலாக நான் வர வேண்டுமானால் மாதா பிதா குருதெய்வம் மாதா மாதா அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி ஆலயம் தொழுவது சாலத்தில் நன்றி சாலவத்தில் இல்ல சாலவும் நன்றி சாலவ நன்றி அப்படின்ட்டு இங்க இருக்கிற தாய் தந்தையை வணங்கி வா மீண்டும் நாடகம் தாய்மாரே பெரியோரே மாறி தாய்மாரே பெரியோரே மாறி தமிழ் மணக்கும் தெரு கூத்தை பாரி வாயாரே வாக்குதனை கூறி நிறைய திருப்பலியை தாரி தாய்மாரே பெரியோரே மாறி மாறி மணக்கும் தெரு கூத்தை பாரி மாறி மாறி வாயாரே வாக்குதனை ஐயா வணக்கமங்க வணக்கம் எனக்கு வாழ்த்து கூறுங்க எனக்கு வாழ்த்து கூறுங்க எனக்கு வாழ்த்து கூறுங்க வாழ்த்து கூறுங்க வந்தகங்க அமைதியாக கூட்டு பாருங்க மொழியும் மொழியும் சேர்ந்திருக்குங்க மொழியும் மொழியும் சேர்ந்திருக்குங்க எங்க கூத்து நிலை பலகள் சேர்ந்திருக்குங்க தாய்மாரே பெரியோரே மாறி மாறி கூத்தல் கூத்தல் மாறி 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 ஆயாரா சரி சரி வந்தவருக்கு வந்தவரை சிறப்பா செய்து முடிச்சாச்சு. அடுத்தபடியாக அதுக்கு தாய் தந்தைக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஆளு முக்கியமான ஆளு யாருங்க பாலும் நிலையேனும் பாகும் பருப்பினை பருப்பினை உங்க கரிமத்து திருமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் முன்னால் ஆடுவோம் ஆடுவோம் ஓடுவோம் உண்ணுவோம் உண்ணுவோம் உறங்குவோம் ஆயா ஆயா எதை எடுத்தாலும் ஓம் என்று சொல்லி விநாயகரை வணங்கி மீண்டும் நாடகம் ஆடுவோம் பாடுவோம் உண்ணுவோம் உறங்குவோம் உங்க அக்கால இழுத்துன்னு ஓடுவோம் உதவி வாங்குவோம் அவர் யாரு வாரியாரு அவர் நான் தானே பேசுவேன் ஒன்னையாருங்க கூட்டது அப்படி இருக்கும்படியான சொல்லும்படியான விநாயகரை வணங்கி மீண்டும் நாடகம் அப்படியே விட்டாங்க கல்யாணி பாலக கல்யாணி பாலகான்னு என்னங்க பண்டு வீட்டுல பழக வைக்கிறா பெருமானே வர வேண்டும் ஆமா பாருங்க
நாடகத்தை வந்துள்ளார். நீ காலம் சொல்ல சேமத்தோடு வாழ வேண்டும். என்ன வர வேண்டும்? மற்ற வரம் நாடகம் அமர்ந்து நாடகம் மாணாக்களையும் என்னையும் ஆதரித்துக் கொண்ட அப்பனே. இந்த நாடகம் நடத்தி வைப்பேன் கண்ணனி. குறைபாடு இல்லாமல் இந்த மேடையில் அமர்ந்து பாதுகாக்கிறேன். அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் நடந்து கிளம்புங்க, கோயிலுக்கு போங்க. சரி. கல்யாணி கமலாவா பாப்பா வணக்கம். வாங்க ஐயா வாங்க, வர வேண்டும் வர வேண்டும். வணக்கம் தனக்கழகு. வணக்கம் தனக்கழகு. இங்கு வணங்குவது யாவருக்கும் அழகு. வணங்குவது யாவருக்கும் அழகு. வணக்கம் இணக்கம் தரும். வணக்கம் இணக்கம் தரும். வணக்கம் வாழ்வு தரும். வணக்கம் வாழ்வு தரும். சமய பாத்தியா பாத்தங்க எப்படி இருக்குது? ஓ எப்படி இருக்குது? கூட்டம் கூட்டமா அங்கங்க கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்காங்க? ஓ ஏன் ஏரி வேல உட்கார்ந்து பேன் பாக்குற மாதிரி இருக்கிறாங்க.
நானே வச்சுக்கிறேன். பரவாயில்ல, அப்படிதான் இருக்கணும். எப்பா லட்சுமி கடாட்சமாக இருக்கிறது. அப்படியா? இது என்னென்ன நகரம்? இது வந்து அமட்டங்கோலி மோடு. அங்க வந்தியா? ஆமா. நம்மளுக்கு வரவேற்பு கொடுத்தாங்களா? அறுபது சுவையோட சாதம் கொடுத்து கொட்டிக்கினியா? பசியால சாப்பிட்டியா? சாப்பிட்டுங்க. அப்ப சாப்பிடும் போது நான் ஒரு நாள் தான் கையால எடுத்து வாயால சாப்பிட்டேன். இவனுக்கு பூரா பேரும் அப்படியே மூஞ்சி விட்டு அப்படியே சிலிப்பிட்டானுங்க. வீடு வைக்க வந்தாரு. எனக்கு பார்த்தா உட்காந்துருந்தோம். அந்த குண்டான நவுத்துவே விடல. அதுல என்ன இருந்துதா பூரா அப்படியே சாட்டம். வாங்க, நீ எங்க உட்காந்துருந்த? நான் ஒண்ணு பாத்துல உட்காந்து எங்க சாப்பிடும் போது எந்த இடத்துல போய் சாப்பிடும் தெரியுமா? இங்க சாட்டம். மயக்கத்துல கடந்த உனக்கு தூக்கி உனக்கு பால் கொடுத்தேன். உனக்கு எலி மருந்தாங்க கொடுத்துருக்கா. என்ன ஒரு சொன்ன? ஓ, என்ன ஒரு தெரியுதுவா? இது வந்து தேவடியா பாப்பா. தேவர் அடியார் குப்பம். தேவர் அடியார் குப்பம் சொல்ல அவ சொல்லுவாங்க. கரெக்டா போடுதா வாயிலப்ப. தேவர் அடியார் குப்பத்துல இருந்து கூத்தாடங்க வந்துக்கிறோம். ஆமாங்க. இது என்ன ஊரு கேட்டேன்? இது அப்படி கேளுங்க. என்ன கேக்குறீங்க? என்ன ஊரு? இதுவா? இப்ப கேளுங்க. இது என்ன ஊருங்க? இதானா? இது தெரியாது உங்களுக்கு? தெரியலையே. என்ன கேக்குறீங்க? என்ன நடக்குதுங்க? என்ன ஊரு இது? யார்கிட்ட கேக்குறா? உங்ககிட்ட தான். என்கிட்ட தானே கேக்குறா? ஆமா. கேளு கேளு சொல்றேன். இது என்னப்பா ஊரு? ஓ, இது என்ன ஊரு? இது என்ன ஊருனா? என்ன கேக்குறா? பண்ருட்டி அருகாமையில் கூடிய ஆண்டி குப்பம். ஆண்டி குப்பம் அப்படி சொல்றா தெளிவா. ஒப்புடன் முகமலர்ந்து ஒப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உப்பில்லா குளிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். தெளிவா ஏதாவது செவில் சொல்றேன். தலையாடி சொல்லுங்க. சாப்பாடு போடுறதுக்கு முகம் கோணாமல் சாப்பாடு போட வேண்டும். ஆமாங்க. யாருக்கான முகம் கோணம் பாத்தியா? கிடையாது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேளுங்க. மீந்துட்டா வேற யாரும் சாப்பிடுவாங்க. குற்றமே சொன்னா என்னங்க பண்ண முடியும்? இது வேற என்னன்றாரு, காலையில போகும்போது சாப்பிட்டு வைங்க அப்படின்னு சொல்றாரு வேற. ஆமாங்க. சரியா? முகங்கோணாமல் சாதம் அளித்து, அதான் ஒப்புடன் முகம் மலர்ந்து முகங்கோணாமல் சாதம் போட்டாங்க பாத்தியா? இவங்களெல்லாம் கடவுளுக்கு மேலான தெய்வங்கள். சரியா? வி ஆண்டி குப்பம். இந்த நன்னகரிலே கருங்கடலை போன்ற கட்டுப்பாடு, செங்கடலை போன்ற சிறப்பு, அரபிக்கடலை போன்ற அழகு, தெய்வீக லட்சுமி கடாட்சமுள்ள சபை. இந்த சபை எதனால் கூடியது? எதுக்கு? மன்மத சாமிக்கு விடிந்தால் தகனம். ஓஹோ, ஆமாங்க. மன்மத சாமிக்கு விடிந்தால் தகனம். ஏன் தெரியுமா? எதனால்? மன்மதன் ஆசை இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. உலகத்துல இருக்கக்கூடாது. உலகத்துல மன்மதன் ஆசை இருக்கக்கூடாது. ஆமாங்க, இருக்கக்கூடாது. ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தியாக பட்டவர் ராம அவதாரம் எடுத்து ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த உலகத்தில் மாற்றான் மனைவி ஆசை பண்ணக்கூடாது. சரியா? அதுதான் மன்மதனுடைய ஆசை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு இருந்தாரு. ஆமா. அந்த மாதிரி பிரிக்க முடியுமா? ஏன் இல்லாத என்ன நினைச்சுங்க? காலம் எப்படி தெரியுமா? பட்ட 16 பிடிச்சி விளையாண்டு நினைச்சுங்க. சரி விடு. காலம் எப்படி இருக்குதுன்னு கேளுங்க. எப்படி இருக்குது? கார்த்திகை மாதத்துல வந்து பாருங்க. ஒண்ணு கூட அப்போ நாய் ஐயோ சாஜல சேகம் வரமாட்டேன்னு சொன்னா.
மன்மதனை தகனம் செய்ய வேண்டும் என்றால் மன்மதன் தகனம் செய்ய வேண்டுமானால் ஓரிரவு கண் விழிக்க வேண்டும். ஓரிரவு கண் விழிக்க வேண்டும். கண் விழித்தது உண்டானால் கண் விழித்தது உண்டானால் ஊரு செழிக்க வேண்டும். ஊரு செழிக்க வேண்டும். குற்ற மழை பெய்ய வேண்டும். குற்ற மழை பெய்ய வேண்டும். நாடு செழிக்க வேண்டும். நாடு செழிக்க வேண்டும். நல்ல மழை பெய்ய வேண்டும். நல்ல மழை பெய்ய வேண்டும். இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் நாடக ஆசிரியர் ஈட்டு போட்டு ஒதுக்க வேண்டும். என்ன எங்க போனாலும் உதவாகிறதுக்கே நினைச்சுக்கிறான். தவறுகள் செய்தால் ஆமா நான் தப்பு செஞ்சாதானே பிழை செய்திருந்தால் ஆமா யாரை உதைக்கிறான்னு மட்டும் பாரு. பரவாயில்ல இருக்கட்டும். அதான் சரி. அதற்காகவே கண் விழிக்க வேண்டும் சொல்லி போய் தட்டி எடுக்கிறதுங்காட்டி நான் புதுப்பாட்டிக்கு ஓடி போடுவேன். அதுதான் இந்த இடத்துக்கு கேப் விட்டு அங்க 4 பேர் போய் முன்னாடி வண்டி பண்ணிப்பாங்க. சரியா? அதற்காக தான் தெருக்கூத்து நாடகம் வச்சிருக்காங்க. சரியா? தெருக்கூத்து நாடகம் எப்ப வந்தது இது? இது எப்ப வந்தது? கல் தோன்றிய முன்பதாகவே கல் தோன்ற காலத்துல கலை தோன்றியது. முன் தோன்றியது தெருக்கூத்து கலை. ஆமா. வெள்ளத்தால் அழியாது. வெள்ளத்தால் அழியாது. வெந்தனால் வேகாது. வெந்தனால் வேகாது. ஒருவருக்கு கொடுத்தாலும் குறைவென்று நிறைவராது. கல்லற்கோ மிக எளிது. கல்லறுக்க மிக எளிது. காவலருக்கோ பயம் இல்லை. காவலருக்கோ பயம் இல்லை. இந்த கதை இருக்குது. அடிக்கடகால போட்டிருக்காங்க. சினிமா சீரியல் எல்லாம் இப்ப வந்தது. காத்தடிச்சா பறந்து போயிடும். மழை வந்தா வெள்ளத்தால் போயிடும். ஆனா தெருக்கூத்த நெருப்புல போட்டா சுடா வேகாது. இந்த தெருக்கூத்து கலை இருக்குது. எத்தனை காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலும் ஒண்ணுமே ஆகாது. ஆமா. இப்படி சொல்லி தான் பூரா ஏமாத்திட்டு 35,000 பணம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. அடுத்த வருஷம் நாடு கொடுவாங்களா சொல்லுங்க. அதனால் இந்த சினிமாவும் சீரியல் என்னைக்கு வெளியிட்டாங்களோ அன்னைக்கே பாதி உலகம் கெட்டு போச்சு. ஆமாங்க. சரியா? அங்க என்ன பண்றாங்க? மூணாவதா ஒண்ணு வந்த ஒண்ணு என்னது? பூரா உலகம் கெட்டு போச்சு. அது என்னது? டச் போன். 1 2 3 4 4 5 5 6 டச் போன். இவர் வேற ஒண்ணும் சொல்ல. கூட பிறந்த தங்கச்சிக்கு 3 பேர். ஆமா. ஒரு 30 லட்சம் கடன் கேட்டான். நாங்க இல்ல வாத்தியார் இல்லன்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட வந்தா வாத்தியார் இல்லன்னு சொல்றோம். எப்படி பசங்களை கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்புறது அப்படின்னா தம்பி ஒரு 45,000 பணம் எடுத்துருவான். இந்த 3 கல்யாணத்தை ஒரே மாசத்துல முடிச்சு காட்டுறோம் அப்படின்னு. சரி 45,000 ரூபாய் பக்கத்துல கடன் கிடைச்சு. எதுக்குடா 45,000 ரூபாய் கல்யாணம் முடிச்சுன்னு கேட்டான். ஒரு ஆளுக்கு 15,000 ரூபாய் செல்போன் வாங்கி கொடு. 15,000 ரூபாய் செல்போன் வாங்கி கொடு. கண்டிப்பா கல்யாணம் பண்ண சொன்னா 3 போன் வாங்கி வந்துட்டான். 3 தங்கச்சி மரம் கொடுத்தான். ஒரே மாசத்துல இழுத்துன்னு போயிடுச்சுங்களா? என்கிட்ட சொல்லணுமா இல்லையா சத்திய? நீ என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? நீ உங்ககிட்ட சொன்ன நீ வேலை பாப்பா போடா. அதற்காக அது சாமர்த்தியம். அதனால யாராவது கேட்டாங்களா? இல்ல ஒரு விளம்பரம் தான் இருக்கட்டும். எங்க வீட்டு ஆதார் கண்டா உங்களுக்கு அம்மா இறந்தமா போச்சு. இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகம் இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதெனில் சம்பாரம் என்னும் இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதெனில் சன் டிவில போடும் முந்தானி முடிச்சு நாடகம் உடனடியாக போடப்படும். முந்தானி முடிச்சு நாடகம் அறிவில்லாத தம்பி இன்று நடத்தக்கூடிய நாடகம் மகாபாரதம் கிடையாது, ராமாயணம் கிடையாது, சத்திய புராணத்தோர் பாகம் சொல்லக்கூடிய சொல்லி வரக்கூடிய தேவத்னாசுர சம்பாரம் என்னும் ரத்னாசுர சம்பாரம் என்னும் தில்லக்காளி அம்மன் மகத்துவம். சரிங்களா? இந்த நாடகத்தை எங்களால் என்ற மாற்றம் நடத்த போகிறோம். கட்டது கையளவு, கல்லாதது உலகளவு. கலைவாணி ஏற்று பெற்று நிற்கிறாங்களா? சரியா? இந்த நாடகத்தில் கலைவாணி எதுக்கு ஏற்று பெற்றான்னு கேளு. எதுக்கு? ஏறி வேலை அட்டன்ஸ் போடுறதா? எங்க ஊர் ஓவர்ஸ் அது பேர் கலைவாணி தாங்க. அந்த அவங்க இல்லப்பா. நான்முகன் மனைவியா இருக்கக்கூடிய உலகத்துக்கெல்லாம் கல்வி ஓதக்கூடிய கலைவாணி அம்மன். ஓ சரஸ்வதி அம்மா அப்படி சொல்லுங்க. அந்த அம்மா இன்னும் ஏற்ற போட்டு நினைக்கிறாங்களா? சரியா? கட்டளவு கையளவு, கல்லாதது உலகளவு. எங்க சுத்தி கட்டிய மாறு கைய வச்சு பாக்குறான். ஏதாவது பாட்டு வீட்டுல இருக்குமா நம்ம சொரண விட்டுலாமான்னு பாக்குறான். இந்த நாடகம் சொன்ன இந்த நாடகத்தில் முதல் முறையாக யார் வர போறோம் தெரியுமா? அந்த லோகத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய ஆமாங்க தேவகோமான் தேவேந்திரன் மன்னன் சவநாடி வருவார். அவர் வந்தால் மிச்ச கதையெல்லாம்